வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T3 5G மொபைலோட ஒரு ஷார்ட் ரிவ்யூவும் அண்ட் ஆல்சோ ஒரு இன்டெப்த்தான கேமரா ரிவ்யூவும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 8GB RAM 128GB வேரியன்ட் 20,000க்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 18,000க்கு உங்களுக்கு கிடைக்கும். பட் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆக மாட்டுது. ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்டு ஆஃபரை டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். டெபிட் கார்டு அப்படின்னு போடுறாங்க. ஸோ அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த கவர் பார்த்தீங்கன்னா இப்படி நான் ஷேக் பண்ணும்போது ஷேக் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மட்டமான குவாலிட்டியான ஒரு கவர் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ எனக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகலையா இல்லை உங்களில் யாருக்காவது ஃபிட் ஆகலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபிட் ஆகுது ஆனால் லூஸாக இருக்குது. அது எதனால் அப்படின்னு தெரில. ஸோ மற்றபடி ஒரு நல்ல கவராக கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்ததாக டிசைனுக்கு வருவோம். இந்த டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு மொபைலில் பிடிச்சிரும். அந்தளவுக்கு தான் டிசைன் இருக்குது. ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா விவோ ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே பிளைனாக தான் இருக்குது. ஸோ வழவழப்பாக தான் இருக்குது. லைட்டாக உங்களுக்கு ஸ்மட்ஜஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் மாடல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு அந்த ரெக்டாங்குலர் மாடல் மாதிரி தான் அந்த கவர்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் அது சமமாக தான் இருக்குது. ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்க தவிர அந்த இடத்துல மேடு பலம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ஒரு 3D டிசைன் மாதிரி இந்த இடத்துல ஒரு பம்ப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குது. அது லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுலேயும் நீங்கள் கவர் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல பம்ப் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் அந்த இடத்துல பம்ப்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே சமமாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக அந்த இடத்துல டிசைன் பேட்டர்ன் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிளாக் கலர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கலரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு கேமரா சென்டரில் மெயின் கேமரா சோனி கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கேமரா ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்துருவோம். டாப்பில் ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ டாப்பில் ஏர்பீஸும் உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கராக செயல்படும். அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு 6 செகண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே ஒர்க் ஆக மாட்டுது. உங்களில் யாருக்காவது ஒர்க் ஆகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒர்க் ஆகலை. நானும் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணி தேடி பார்த்துட்டேன். அந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதில் டைமிங்கும் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. அந்த டைமிங்கை செட் பண்ணாலும் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 செகண்ட்ஸ் தான் ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே ஒர்க் ஆகலை. 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தின்னான பெசல்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் 20,000ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ X6 அப்படிங்கிற மொபைல் பெசல்ஸ் லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அது 1.5K ரெசல்யூஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது இதை விட அது பல மடங்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி வித் 44 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு 200% அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த 200%ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை லெஸ் பண்ணிங்கன்னா 150%. அடுத்தது ஃபுல்லு தான் 100%. ஸோ நெக்ஸ்ட்டு 150, நெக்ஸ்ட்டு 200. ஸோ எப்படி பார்த்தாலும் 200% வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லவுடான ஒரு ஆடியோ கிடைக்குது. ஸோ ஸ்பீக்கர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த செக்மெண்ட்டில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்தது நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்ததும் நல்ல விஷயம். அண்டர் 20Kல அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்ட் FunTouch OS 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 7200 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. நல்ல சிப்செட் தான். ஸோ சிஸ்டம் அப்டேட் நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு ஒரு அப்டேட் ஒன்று காமிச்சிது. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் கொடுக்கல. ஸோ ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுத்துட்டு செக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 6.67 இன்ச்சஸ் கொண்ட அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக பூஸ்டப் பண்ணி சூப்பரான ஒரு வீடியோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி ஆப் ஓப்பனிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேவும் கொஞ்சம் நல்லா பிரைட்டரான ஒரு டிஸ்பிளேவாக தான் நமக்கு ஃபீல் ஆகுது. பட் 1800 nits அவங்க கொடுத்துருந்தாலும் நமக்கு டைரெக்டான சன்லைட்டில் நான் கேப்சர் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகலாம் இல்லை. பட் டிஸ்பிளே கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது.
ஸோ இப்போ கேமராவுக்கு வருவோம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 16 MP செல்ஃபி கேமரா நல்லா தான் இருக்குது. பட் ஐக்யூ நியோ 6ஓட கம்பேர் பண்ணும்போது ஐக்யூ நியோ 6 பல மடங்கு பெட்டரான சாய்ஸாக இருக்குது. பட் போர்ட்ரேட்லாம் ரொம்ப நல்லா வருது. அதே மாதிரி ரியரில் இருக்கக்கூடிய கேமரா, மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா சோனி கேமரா கொடுத்துருவாங்க. அது ஒரு நல்ல சென்சராக இருக்குது. ஸோ அதில் ஷூட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதுலேயும் போர்ட்ரேட் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் 2x ஜூம் பண்ணி நம்ம போர்ட்ரேட் ஷூட் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் எதை ஷூட் பண்ணிங்கனாலுமே வந்து ஃபோக்கஸிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டாப்பில் இருக்கிறது டெப்த் சென்சர் தனியாக ஒன்று கொடுத்துருவாங்க. பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளிக்கரிங் சென்சர்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளிக்கரிங் சென்சர் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லோ லைட்டில் டூரிங் நைட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி அலையாக ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ நல்ல ஒரு சூப்பரான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ரியர் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணும்போது ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கலர் அக்யூரசி நல்லா தூக்கலாக காமிக்குது. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு அட்ராக்டிவாக வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து நமக்கு ஃபார்க்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுவே பண்ணிக்குது. அப்படி இல்லாட்டி நாம் கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு போனோம்னா அந்த இமேஜ்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸிங் கரெக்டாக ஆகுது. அதே மாதிரி டேப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா உங்களுக்கு டே லைட்டில் நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் ரியர் கேமராவும் டே லைட்டில் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமராலையும் உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரியர் கேமராலையும் உங்களுக்கு கலர் அக்யூரசி ரொம்பவே பூஸ்டப் பண்ணுது. இருந்தாலும் டே லைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. இருந்தாலும் கேமரா அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 20,000க்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு 25,000 மொபைல் ஐக்யூ நியோ 6ஓட கம்பேர் பண்ணும்போது ஐக்யூ நியோ 6ல் கேமரா குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி இதை விட பல மடங்கு பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் கேமரா அவுட்புட் நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது. பட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 20,000க்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ கேமரா சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விவோ T3 5G மொபைலோடைய 16 MP செல்ஃபி கேமராவில் டூரிங் நைட் டைம்ஸில் ரூம் லைட் கண்டிஷனில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா விவோ T3யோட செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் எனக்கு டைனமிக் ரேஞ்ச் மட்டும் பேக்ரவுண்டில் இருக்கிறது கிளியராக தெரிகிற மாதிரி இல்லை. அதாவது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஷேடோஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் தலைக்கு பின்னாடி சன் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இல்லை ஆவரேஜ் லெவலோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இது டூரிங் நைட் டைம்ஸு லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தது. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதுவே வந்து டார்க்கான ஏரியாவில் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. உங்கள் மேலே லைட்டிங் சரியாக லைட்டாக பட்டால் கூட ஓரளவு ஓகேவாக இருக்குது. செல்ஃபிக்கும் நைட் மோட் போட்டிங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணதை தவிர ரொம்ப சூப்பராக இல்லை. இது பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் எடுத்தது. மார்னிங் டைமில் உங்களுக்கு இப்படி தான் ஸ்னாப்ஸ் வருது. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் தலைக்கு பின்னாடி சன் இருந்தாலும் உங்கள் ஃபேஸை டிடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தலைக்கு பின்னாடி சன் இருக்கும்போதும் உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் நல்லாவே வேலை செய்யுது. போர்ட்ரேட்டுக்கு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் நல்லாவே வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா அப்டேட் ஒன்று கிடச்சிது. இன்னும் நான் அந்த அப்டேட் கொடுக்கல. ஸோ அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன இருந்ததோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் செல்ஃபியில் நல்லாவே இருக்குது. செல்ஃபி கேமராவில் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ரியர் கேமராவுக்கு வரும். ரியர் கேமராவில் நைட் டைம்ஸில் உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்குது. பட் டே டைமில் அவுட்புட் இன்னும் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் நம்ம ஷூட் பண்ணது தான். இதிலே நைட் மோட் எனேபிள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக கலர்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நைட் டைமாக இருந்தாலும் டே டைமாக இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட்டு ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லலாம். டே டைமில் இப்போ நீங்கள் எடுத்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்பவே அற்புதமாக வந்திருக்கு. ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய சோனி IMX882 இந்த சென்சார் பார்த்திங்கன்னா டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் டூரிங் நைட் டைம்ஸில் இன்னும் கொஞ்சம் அவங்க ஆப்டிமைசேஷன் பண்ணணும். ஒருவேளை இப்போ கொடுத்துருக்குற அப்டேட்டில் செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. அப்டேட் கொடுத்தா தான் தெரியும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டே டைமில் எடுத்தது உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவு தெரியாது, பட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிபிளாக பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. 5xல் நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கும்போதும் உங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்குது, 2xலையும் நல்லா தான் இருக்குது. ஸோ 5xல் உங்களுக்கு இமேஜஸ் அந்தளவு ஒன்றும் உடையல. ஸோ இமேஜ் குவாலிட்டி இது 5xல் ஷூட் பண்ணது தான். பார்த்த உடனே உங்களுக்கு அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 20,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்லதாக ஒரு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் கேமராவில் ஃபோக்கஸிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை புதிய மொபைல் அப்படிங்கிறதுனால ஃபோக்கஸிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னான்னு தெரில. ஸோ எனக்கு ஃபோக்கஸிங்கில் எந்த ஒரு கண்டிஷன்லையுமே இஷ்யூஸே கிடையாது. நான் எடுத்த எல்லா ஸ்னாப்ஸுமே எனக்கு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் 5xல் ஜூம் பண்ணி எடுத்தால் கூட உங்களுக்கு ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வருது. அவுட்புட்டு நீங்கள் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு 2xோ 5xோ 1xோ ரியர் கேமரா நல்ல கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு குறை தான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.